அந்த குழந்தையை பார்த்ததிலிருந்து என் வேதனை அதிகரித்து விட்டது. உங்களை உங்கள் அகத்திற்கு வந்து சந்திக்கும் துணிவு எனக்கு இருக்கவில்லை. அதே சமயம் இங்கு உங்களை பார்த்த பிறகு பேசாமல் போகவும் மனம் இணங்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணிற்கு ஜாதகத்தில் இப்படி ஒரு தோஷமா என்று நினைக்கும் பொழுது சங்கடம்தான் அதிகரிக்கிறது. லட்சணமாக இருக்கிறாள், பாசுரத்தில் தேர்ச்சி பெற்றவளாக இருக்கிறாள். ஆனால் கல்யாணம் செய்து கொண்டு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் கணவனின் உயிருக்கே ஆபத்து என்ற தோஷத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறாளே. வணங்குகிறேன் சுவாமி. என்ன சமாச்சாரம் சம்பூர்ணம்? நன்கொடையாக பொற்காசுகள் வந்துள்ளன. அதை தங்களிடம் தெரிவித்துவிட்டு கைலாசத்திடம் கொடுக்கலாம் என்று வந்தேன். நில்! அந்த பொற்காசு பொதியை என்னிடம் கொடும். என்ன யோசிக்கிறீர்? கொடும். இனி நன்கொடையோ வேறு வகையிலோ தொகைகள் வந்தால் என்னிடமே சேர்ப்பித்து விடும். கைலாசத்திடம் வேண்டாம். ஒருவேளை தாங்கள் ஊரில் இல்லை என்றால் கைலாசத்திடம் சேர்ப்பித்து விடலாமா? வேண்டாம். ஒருவேளை நான் ஊரில் இல்லை என்றால் கோவிந்தனிடம் சேர்ப்பித்து விடும். உத்தரவு சுவாமி. கோவிந்தா, இனி நீதான் மடத்திற்கு வரும் தொகைகளை கணக்கு வைத்துக் கொள்ளப் போகிறவன். ராமானுஜன் என் அந்தரங்க சீடன் என்றால் நீதான் என் மடத்தின் ஆஸ்திகளை பராமரிக்கப் போகும் ஆஸ்தான சீடன். என்னை பற்றி நானே கூறிக்கொள்ளக் கூடாது. எப்பொழுதும் என்னுடைய வேலைகளில் கண்ணும் கருத்துமாக இருப்பவள் நான். இங்கு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், பழக்க வழக்கம் எப்படி, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தஞ்சாவிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன். இனி இந்த அகத்தை பராமரிப்பது என் பொறுப்பு. சரி, என் துணிமணிகளை எங்கு வைப்பது? ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் கிடைத்தால் போதும். தஞ்சா, பட்டு தங்க எங்கேயே ஒரு தக்க இடமாக பார்த்து நீயே சொல். இவளை அழைத்துச் செல். வாருங்கள் மாமி. தஞ்சா, சற்று பொறு. இதில் பழங்கள் இருக்கிறது, உள்ளே கொண்டு செல். எங்கே நீங்கள் மறுப்பு தெரிவித்து விடுவீர்களோ என்ற ஐயத்துடன் தான் வந்தேன். நீங்கள் பட்டுவை ஏற்றுக்கொண்டதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. பாவம், அகத்துக்காரன் விட்டுவிட்டு எங்கோ போய்விட்டான். தனிமையில் மிகுந்த ஏழ்மையில் இருக்கிறாள். நீங்கள் நல்ல எண்ணத்துடன் நல்லது செய்யும் போது அதை நாங்கள் ஏன் தடுக்க வேண்டும்? தஞ்சாவிற்கும் ஒரு துணை கிடைத்தது போல் ஆயிற்று. சரி, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு எதற்கு? என்னை பீடித்திருக்கும் தோஷம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அதை இப்பொழுது எனக்கும் தெரிந்துவிட்டது சுவாமி. உனக்கு எப்படி தெரியும்? நேற்று என் தந்தை ஜோசியரிடம் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்க நேரிட்டது. ஆனால் எனக்கு தெரியும் என்பது என் தந்தைக்கு தெரியாது. இப்பொழுது தெரிந்து விட்டதம்மா. அப்பா கைலாசம், அப்படி விபரீதமாக எதுவும் யோசித்து விடாதே. தயவு செய்து நான் சொல்வதை கேள். ராமானுஜன் ஒரு உத்தமமான மாணவன். அவன் தந்தை சோமியாஜி எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர். அப்படியானால் நான் உமக்கு வேண்டாதவனாகிவிட்டேனா? நான் அப்படி சொல்லவே இல்லையப்பா. அப்படியானால் நீரும் எங்களுடன் கூட்டு சேர்ந்து கொள்ளும். ஐயோ, என்னை அப்படியெல்லாம் இழுத்து விடாதேப்பா. இதுதான் உன் முடிவா? ஆம். அப்படியானால் உமக்கு வட்டிக்கு கொடுத்தேனே காசு, அதை அசலும் வட்டியுமாக உடனே வந்து கொடுத்து விடும். அது கைலாசம். என்ன அதிர்ச்சி? என்னப்பா இது? திடீரென பேச்சை வேறு பக்கம் திருப்பி விட்டாய். திடீரென்று அவ்வளவு கடந்தொகைக்கு நான் எங்கே போவேன்? அப்படியென்றால் வாயை பொத்திக் கொண்டு சும்மா இரும். பாடம் நடத்த மட்டும் வாயை திறந்தால் போதும். போஜனம் செய்யவும்
கொஞ்சம் கருணை காட்டப்பா. இந்த குதர்க்க பேச்சுக்கு குறைச்சல் ஒன்றும் இல்லை. சபேசா, ராமானுஜனை இந்த பாடசாலையை விட்டு விரட்டியாக வேண்டும். அதுவும் உடனே நடந்தாக வேண்டும். நிச்சயம் நடக்கும். அலசி ஆராய்ந்து ஒரு சிறந்த வழியை தேடி கண்டுபிடிக்கிறேன். சபேசா, நான் உன் ஆசான். அதை பற்றி கவலைப்படாமல் என் எதிரிலே நின்று கொண்டு இப்படி பேசுகிறாய். குருவுக்கு கொடுக்கும் மரியாதை இதுதானா? சுவாமி, இப்படி கொஞ்சம் திரும்பும். நீ ராசானாக இருக்கலாம், நம் அனைவருக்கும் யாதவ பிரகாச சுவாமிகள் குருவாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் தான் குரு, உங்கள் அனைவருக்கும் ஆசான். சபேசா, இவர் மிகவும் வருத்தப்படுகிறார். வா, அப்படி சென்று பேசுவோம். இது எங்கு சென்று முடியப் போகிறதோ தெரியவில்லை.